ஓம் முருகா போற்றி போற்றி. என் அன்பு குழந்தையே, உனக்கென ஒன்று கொடுக்க உன்னிடத்தில் வந்து உனக்கானதை தர வந்துள்ளேன் தங்கமே. முருகனின் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஒரே ஒரு முறை பதிவிடு. முருகன் மேல் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது என்று ஒரே ஒரு முறை பதிவிடு. நிச்சயம் உனக்கானதை தருவேன். செல்வமே, எப்போதுமே மனதில் குழப்பத்தை கொண்டிருக்காதே, அழக்கூடாது என்ற நல்ல செய்தியை உன் செவியில் சேர்க்க வந்துள்ளேன். இது நிதர்சனமான உண்மை. நிச்சயமாக இந்த முருகனை நம்பும் வேளையில் உன் குழப்பங்கள் தெளிவடையப் போகிறது. எதற்காக கவலைப்பட்டு கொண்டிருந்தாயோ அது நடக்கப் போகிறது. வாழ்க்கையில் கஷ்டங்களை தாண்டி தாண்டி சந்தோஷத்தோடு உணர்ந்து வாழத் துவங்கினால்தான் எதிர்காலத்தை படைக்கும் தகுதியானவனாக நீ இருப்பாய். உன்னை சுற்றி அளவற்ற அன்பு சந்தோஷமாக இருப்பதாக நீ உணரணும் தங்கமே. அவ்வாறு இல்லாவிட்டால் நீ நிச்சயமாக நம்பணும். இப்படி செய்வதால் உனக்கான வாழ்க்கை உன் மனமும் கட்டுப்பாட்டில் வந்து நீ நினைப்பதை எவ்வளவு பெரிய காரியமாக இருந்தாலும் அதை கிடைக்க வைக்கும். முருகனை நான் நம்புகிறேன் என்று பதிவிடு. ஒரே ஒரு முறை பதிவிடு. முருகனை நம்பிக்கிறேன், முருகன் மீது நம்பிக்கை வைத்துள்ளேன், முருகன்தான் எனது நம்பிக்கை என்று பதிவிடு. சந்தோஷம் என்பது உன் மனதில் உருவாவது அல்ல தங்கமே. அன்பானவர்களுக்கு மனது கூட ஒரு புனிதமான தாயின் கருவறை தான் உனக்கான சந்தோஷத்தை படைக்கும். தெரிஞ்சுக்கோ. மற்றவர்களுக்கு எல்லையில்லாத அன்பை அள்ளித்தரும். நீ முருகனின் பிள்ளை. சம்பாதிக்கவா பிறந்துள்ளாய்? சம்பாதிக்கவும் சாதிக்கவும் மட்டுமே நீ இந்த உலகத்தில் பிறக்கவில்லை. நீ வாழும் இந்த உலகத்தில் பூமியில் மதிப்பை கூட்டத்தான் நீ பிறந்திருக்கிறாய். உன்னால் என்னென்ன முடியுமோ அத்தனையும் நீ செய்து காண்பிக்க வேண்டும். உடைந்த மேகங்கள் தானே மழையை கொடுக்கும். உடைந்த விதைகள் தானே விருட்சங்களாக மாறும். யோசிச்சுப்பார். உடைந்த நிலம்தான் உழவுக்கு பயன்படும். உயர்ந்த மனதோடு இருக்கிறாய் நீ. அப்போ உயர்ந்த மனதோடு இருக்கும் நீ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடையப் போகிறாய். இன்றைய விடியல் உனக்கு இனிய நாளாக இருக்கிறது. இன்று சனி பிரதோஷம். பல திருப்பத்தை தந்து ஆச்சரியத்தில் உன்னை அதிர்ச்சியூட்டப் போகிறேன். இந்த முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன், என் முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று மட்டும் பதிவிடு. திருப்பம் தரும் ஆச்சரியத்தை எதிர்பார்த்து மகிழ்ச்சியோடு காத்திரு. ஏன் முருகா எனக்கு மட்டும் விதித்த விதி இப்படி இருக்கிறது? ஏன் முருகா என் அன்பு எங்கு எல்லோராலும் அவமதிக்கப்படுகிறது? ஏன் முருகா ஏன் என்னை யாரும் புரிந்து கொள்ள மாட்டேங்கிறார்கள்? முருகா தப்பு என்னிடமே இருக்கிறது என்று கூறுகிறார்கள். என்ன செய்வேன் முருகா என்று புலம்புகிறாய். தங்கமே, நீ முருகனின் பிள்ளை. மற்றவர்கள் எப்படியும் இருந்துட்டு போகட்டும், என்னவென்றாலும் சொல்லிவிட்டு போகட்டும். அதெல்லாம் உன்னிடத்தில் ஒட்டி கொள்ளுமா? இல்லை உண்மை என நிரூபிக்க முடியுமா? நீயோ என் பிள்ளை. முருகனின் அறிவுரையை வேதவாக்காக எடுத்து நடந்து கொள்கிறாய். நீ உன்னையே வருத்தித்தான் உன்னை சூழ்ந்துள்ள துயரங்களான திரும்பிய திசையில் எல்லாம் ஏமாற்றம், துரோகம், ஏழ்மை, வஞ்சகம் இன்னும் பல வழிகளும் துயரங்களும் நீங்க என்னிடத்தில் முழுமையாக நம்பும் உன் முருகனை எண்ணி வேண்டுகிறாய். சரிதானே? உன் மனதில் இருப்பது எனக்கு தெரியும். உன்னை சூழ்ந்துள்ள ஆபத்துகளிலிருந்து தப்பிப்பது எப்படி என யோசித்து திணறிக் கொண்டிருக்கிறாய். இப்போது உன்னை எல்லோரும் அவமானப்படுத்துவது போலவும், எல்லாமே இருந்தும் இதல்லாதது போலவும், எல்லாமே இருந்தும் அனாதை போலவும் நீ உணர்கிறாய். எல்லோருடைய வாழ்க்கையிலும் எல்லாம் இருக்கிறது. இப்போது நேரத்திற்கு தகுந்தாற்போல் வாழ்பவரைத்தான் அதிகமாக நீ பார்த்து கொண்டிருக்கிறாய்.
வாழ்க்கையில் அடிபட்ட பின்புதான் எல்லோருடைய உண்மையான முகமும் உனக்கு புரிந்து கொள்ள முடிகிறது. உனக்கு எந்த குறையும் இல்லாமல் உன் முருகன் நான் பார்த்துக் கொள்கிறேன். என்னையே துணையாக கொண்டு நம்பிக்கையாக இருப்பவர்களுக்கு நான் நிச்சயமாக நியாயத்தை தருவேன். இழந்து போன அனைத்தையும் பெறுவதற்காக உறுதியாக துணை இருப்பேன். உன்னை விட்டு உன் துன்பங்கள் உன்னை விட்டு முழுவதுமாக விலகும். மிகப்பெரிய சோதனைகளிலெல்லாம் பல பெரிய சாதனைகளை ஒளித்து வைத்துள்ளேன். அதனால் கலங்காதே, உன் முருகன் இருக்கிறேன். முன்னோக்கி வா தைரியமாக. என்னை நம்பி வரும் அனைவரும் மன நிம்மதியோடு வேண்டிய வரத்தையும் பெற்றுக்கொண்டுதான் செல்வார்கள். என் முருகனின் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று மட்டும் பதிவிடு. கோபத்தால் சாதிப்பதை விட ஒருவன் பொறுமையால் அதிகம் சாதிக்க முடியும். யாரும் இல்லை என வருந்தால் உன் முருகன் உனக்காக நான் இருக்கிறேன். நம்பிக்கை வச்சுக்கோ. நியாயம் உன்னிடத்தில் இருக்கிறது, அன்பு உன்னிடத்தில் இருக்கிறது, பாசம் உன்னிடத்தில் இருக்கிறது, நேர்மை உன்னிடத்தில் இருக்கிறது, எல்லோருக்கும் உதவும் குணம் உன்னிடத்தில் இருக்கிறது. எத்தனை எத்தனை நல்ல குணங்கள் உனக்கு. முருகனின் பிள்ளை என்று இதிலேயே நீ நிரூபித்து விட்டாயே. உன்னால் முடிந்த உதவிகளை மற்றவர்களுக்கு செய்கிறாய். ஆனாலும் அதையும் தாண்டி வாழ்க்கையில் உனக்கு கிடைத்த உறவுகள் அழுகையை தருகிறது, வழிகளை தருகிறது. அது உனக்கு வழியோடு போராடுவதாக தெரிகிறது. விட்டுவிடு. எவ்வளவு நாள் அவர்கள் வடுவை கொடுப்பார்கள்? எவ்வளவு நாள் உன் மீது வெறுப்பை காட்டுவார்கள்? எவ்வளவு நாள் தான் வீணான பழியை சாத்துவார்கள்? பொறுத்திரு, கொஞ்சம் பொறுத்திரு. உன்னையும் உன் மனதையும் புரிந்து கொண்டு உன்னை நேசிக்க உன் முருகன் நான் இருக்கும்போது நீ கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாய். வேண்டாம், அந்த கவலையை விட்டுவிடு, தூர எறிந்துவிடு. உன் மனவேதனையை நொடி பொழுதில் மகிழ்ச்சியாக மாற்றுவேன் இந்த முருகன். முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது என்று மட்டும் பதிவிடு. உனக்கான காலம் கனிய தொடங்கிவிடும். இத்தனை காலங்கள் சின்ன சின்ன சந்தோஷங்கள் கூட கிடைக்காமல் வாடி வதங்கி போயிருந்தாய். இனி உன் மகம் மலர்ந்து காணப்படும். கஷ்டங்கள் முடிந்துவிடும். புரிதலான வாழ்க்கை கிடைக்கும். ஏனி போன்ற சந்தோஷம் கிடைக்கும். இந்த முருகனின் அருளால் கிடைக்கப் போகிறது. மனம் போல் மகிழ்ச்சியாக வாழ்வார். என் வாக்கு பொய்யாகாது. உனக்கு நான் தான் மருந்து. இனி நீ எடுத்த காரியம் வெற்றிகரமாக நடக்கும். உன் கர்ம வினையெல்லாம் கழிய தொடங்கி நல்லது மட்டுமே நடக்கும். என் முருகன் மீது நம்பிக்கை இருக்கிறது, என் முருகன் மீது நம்பிக்கை வைத்திருக்கிறேன் என்று முருகனை நம்பி பதிவிடு. நீ நினைத்தது நடக்கும். ஓம் முருகா போற்றி போற்றி.